அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி. பிரபல இந்துஸ்தானி பாடகர் பண்டிட் பீம்சேன் ஜோஷி பிறந்த தினம் இன்று. இந்துஸ்தானி பாடகர் பண்டிட் பீம்சேன் குருராஜ் ஜோஷி பிறந்த தினம் இன்று. கர்நாடக மாநிலத்தில் 1922ஆம் ஆண்டு சௌரி சௌரா சம்பவம் நடந்த வருஷத்தில் பிறந்தவர். ஆனால் சௌரி சௌரா சம்பவம் கர்நாடகத்தில் நடக்கல, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. தந்தை பள்ளி ஆசிரியர். 16 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் இவர் மூத்தவர். சிறு வயதில் அப்துல் கரீம் கான் பாட்டால் கவரப்பட்ட இவர் தானும் இசைக்கலைஞராக விரும்பினார். தெருவில் இசைக்குழுவினர் பாடுவதை பார்த்துவிட்டால் சிறுவன் பீம்சேன் அவர்கள் பின்னாலேயே போய்விடுவான். வெகு தூரம் சென்ற பிறகு கிடைத்த இடத்தில் தூங்கி விடுவான். அடிக்கடி அவனை தேடி சலித்து போன அப்பா அவனது எல்லா சட்டையிலும் ஆசிரியர் ஜோஷியின் பிள்ளை என்று எழுதியிருந்தாராம். இசை கற்க குருவை தேடி 11 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் ஜோஷி. முதலில் தார்வார்க்கும் புனேவுக்கும் சென்றவர். பின்னர் குவாலியரை சென்றடைந்தார். அங்கு பிரபல சரோட் இசைக்கலைஞர் ஹபீஸ் அலி கான் உதவியால் மாதவா இசைப்பள்ளியில் சேர்ந்தார். 3 ஆண்டுகள் டெல்லி, கல்கத்தா, லக்னோ, ராம்பூர் என சுற்றி பல கலைஞர்களிடம் இசை பயின்றார். அவரை ஜலந்தரில் தேடி கண்டுபிடித்து மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அப்பா. இவருக்கு இசை பயிற்சி அளிக்க 1936இல் தார்வாட்டில் இருந்த ஷபாய் கந்தர்வா என்று அழைக்கப்பட்ட பண்டிட் ராம்பன் குந்த் கோல்கர் ஒப்புக்கொண்டார். குரு சிசிய முறைப்படி குருவின் இல்லத்திலேயே 1940 வரை தங்கியிருந்து இசை பயின்றார். 4 வருஷம். 1943இல் மும்பை சென்று வானொலி நிலைய கலைஞராக மாறினார். இவரது முதல் இசைத்தட்டு 22 வயதில் வெளிவந்தது. மராத்தி, இந்தியில் பக்தி பாடல்களை கொண்ட இசைத்தட்டு அது. அப்போது முதல் கரானா என்ற இந்துஸ்தானி இசையில் பிரபலமானார். இவரது பாணி தனித்துவமான துல்லியமான இசைக்குறிப்புகளை கொண்டதாக இருந்தது. அசாதாரண பயிற்சி மூலம் வசப்படுத்தி கொண்ட திறன், ஆழமான இசையை இலகுவாக வெளிப்படுத்தும் திறன், இயல்பான ஆற்றலால் நாடு முழுவதும் புகழ் பெற்றார். இசையில் மாயாஜாலம் நிகழ்த்துவார். சுத்த கல்யாணி மற்றும் மியான் கி தோடி, பூரிய தனஷ்டி, முல்தானி, பீம்பலாசி, தர்பாரி, ராம்கலி ஆகிய ராகங்களில் பாடுவதில் வல்லவர். தனக்கென்று தனி பாணியை வசப்படுத்தி கொண்டார்.